அப்பாவோட பேர் பரமேஸ்வரன், அம்மாவோட பேர் நிதர்ஷினி. அவங்க 2 பேரும் டீச்சர்ஸ். நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் 179 மார்க்ஸ் வாங்கினேன். நான் 9A ஓஎல்ல வந்து 9A ரிசல்ட்ஸ். இப்போ ஏஎல்ல வந்து 3A எடுத்து மெடிசன் செலக்ட் ஆகியிருக்கேன். யூனிவர்சிட்டி வந்து ரூஹுன்னு கிடைக்கும் எதிர்பார்க்கேன். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 36, ஐலண்ட் ரேங்க் 1087. இப்போ ஜெட் ஸ்கோர் வந்து பார்க்கல 1.969. இப்போ பார்த்தோம்னா நான் வந்து ஓஎல் வரைக்கும் காரதீவு கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். நான் ஏஎல் வந்து விவேகானந்தா சென்ட்ரல் காலேஜ் காரதீவு அங்கே நான் படித்தேன். இப்போ அங்கே வந்து என்னை படிப்பிச்சாக்கலன்னு சொல்லக்குள்ள இப்போ பயாலஜி வந்து வக்ஸலா டீச்சரும் சிந்து டீச்சரும் படிப்பிச்சது. பிறகு ஃபிசிக்ஸ் வந்து அருள் சார், கெமிஸ்ட்ரி வந்து அருணா டீச்சர் படிப்பிச்சது, அருணா டீச்சர் முரளி சாரும் படிப்பிச்சவங்க. டியூஷன் சொல்லக்குள்ள எம்டி டியூஷனுக்கு போனேன். நாங்கள் வந்து சாதிக் சார் ஃபிசிக்ஸ் எடுப்பார், மன்சூர் சாரும் ஒய் சாரும் பயாலஜி எடுப்பாங்க. கெமிஸ்ட்ரி வந்து ஜெயகாந்தன் சாரும் ஃபயலூர் சாரும் எடுப்பார். இப்போ அத்தாக்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, அவங்க 3 பாடமும் ஒரே லெவலில் வச்சு படிக்கணும். ஒரு பாடம் கூட படித்து மற்ற பாடம் குறைய படித்தா தட்டுப்பட்டு போகல இன்னும் கவலையாக இருக்கும். அப்போ 3 பாடம் ஈஸியாக 3 பாடம் ஒரே லெவலில் படித்தா தான் ஈஸியாக என்ற வழி போகலாம். மற்றது அவங்க எப்பயுமே அவங்களுக்கு எப்பயும் ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு ஃப்ளோவில் நாம் படித்து கொண்டிருக்கலாம், இல்லாட்டி படிக்கிறது கஷ்டம். இப்போ எல்லோரும் 3 பாடத்தையும் படித்தா ஈஸியாக மெடிசின் இன்ஜினியரிங் எது வேணால் போகலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. முத்தக்காட மகள் என்னென்னா எங்களோட அப்பாட ஆசீர்வாதம். பரஞ்சீவி சிங்கம் ஏரியண்டா காரதீவுக்கு தெரியும். ஏரியண்டா ஒருத்தர் விட மாட்டாங்க. அப்பா பரஞ்சீவி சிங்கம் ஏரியன்றது பட் ஆசீர்வாதம் அப்படியே இருக்குது. எங்களுக்கு எங்களோட குடும்பத்தில் கிடச்ச சொத்து இந்த நாங்கள் சொல்லுவோம். இப்போ அம்மா ஸ்கூலுக்கு போனபடியாக தான் நான் கதைக்கிறேன். எங்களோட ஆசீர்வாதம் தான் பரமேஸ்வரன் விவிதா டாக்டராகி அவள் பெரிய நிபுணத்துவம் அடையணும் என்றால் எங்களோட ஆசை. நான் சந்திக்கின்ற இடம் வந்து அதாவது காரதீவில் நான் தேடி தேடி அலைஞ்சிருந்தேன். இந்த மெடிசின் என்ற ஒன்று யாருண்டு எல்லாத்தையும் போகணும். அவங்க சொல்கிற பேருண்டா ஒரு பேர் ஞாபகம், அதாவது இந்த காரதீவு எடுத்தோம்டா அதில் வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு பட்டை பேர் இருக்கும். பட்டை பேரை வச்சு நாங்கள் ஆக்களை பிடிச்சிடலாம். இப்போ போனாக்குள்ள மயில்வானத்திரமா நெஞ்சம் ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்காங்க யாரும் சைக்கு கடை வச்சிருக்கிறேன்னு சொல்லி கந்தன் மகன்டாங்க. அப்போ உடனடியே எனக்கு விளங்கிது யாருண்டு. அப்போ பிடிச்சி போனேன் நாங்கள். அதே போல் மயில்ற மயில்வானத்தை மயிலண்டு வச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த இப்போ நான் தேடி வந்தாப்புல எல்லோரும் அந்த பரநீர்வ சிங்கம் சொன்னால் அந்த பேரை தான் சொன்னாங்க எல்லோரும். காரணம் என்றால் பரநீர்வ சிங்கம் ஒரு ஆசிரியராக இருந்தால் ஆங்கில ஆசிரியராக இருந்து ஒரு காலத்தில் மிகவும் ஆங்கிலம் தானே ஆங்கில ஆசிரியராக இருந்து மிகவும் பேசப்பட்டவர். நான் நினைக்கிறேன் அவர் ஐஏசியாக இருந்தவர், ஏடியாக இருந்தவர், அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்தவர். அவர் பரமேஸ்வரன் என்று சொன்னால் அவர் நல்ல பேசப்பட்டால் அவருடைய மகளினுடைய மகள் பேத்தி தான் இவ. அப்போ அங்கிருந்து அவடத்திலிருந்து ஆரம்பிப்போம். என்னென்னு சொன்னால் விட்டு விடக்கூடாது, மறைந்தவர்களை தொட்டி செல்வோம். அப்போ தான் நான் அதை சொன்னேன்னா அவர் பார்க்கக்குள்ள முத்தமிழுக்கு புத்தியில் அளித்த வித்தகன் விவேகானந்த அடிகள் பிறந்தமன் காரதீவு. அது காரதீவு என்று சொன்னால் சாதாரண நினைக்கிறவும் இல்லை. அடிமைக்கிரலிலும் ஆங்கில மோகத்திலும் அறியாமையிலும் ஆழ்ந்திருந்த தமிழகத்தை பள்ளி அழிச்சு பாடி துயில் எழுப்பியது போல காரதீவ பள்ளி அழிச்சு பாடி துயில் எழுப்பிய என்று சொல்லக்கூடிய இன்றும் வீரம் சரிந்த விளைநிலம் காரதீவு என்று கூறக்கூடிய காரதீவில் இன்றைக்கு இந்த மாணவி அதாவது இந்த மருத்துவ படம் தெரிவாயிருக்கிறாவோ இந்த பாடசாலையில் வகுப்பறி நான் கதைக்கிறதுக்கு மேலே காரதீவு என்ற சாதாரண கிராமம் இல்லை. பல வைத்தியர்களை பல வைத்திய நிபுணர்களை ஒரே கிராமத்தில் 2 சத்திர சிகிச்சை நிபுணரையும் ஒரு பொறியியலாளரையும் ஒரு மிருக வைத்தியரையும் அதே வீட்டில் இன்னும் பல வைத்தியர்களை உழைக்கிய ஒரு கிராமம். அது மாத்திரமில்லை, ஒரே ஊரிலே காரதீவிலே மகப்பேற்று வைத்திய நிபுணர், அதே போன்று சிறுவலை வைத்திய நிபுணரை கொண்ட கிராமம். அது மாத்திரமல்ல, அடுக்கி கொண்டே போகலாம். அங்கே பார்த்தோம்னா டாக்டர்ஸ் சொன்ன கதைக்கையில் கூட என்ன சொன்னால் நான் ஒவ்வொரு ஆக்களை ஞாபகத்தையும் சொல்லுவேன். ஒரு பக்கம் பார்த்தா டாக்டர் சுரேஷ்குமார், மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் தியாராய முதலாளியார் பேத்தி அவருடைய ஹஸ்பண்ட், அதே போன்று பார்க்க போனால் என்ஜினியர் மகேசன் அவருடைய பிள்ளைகள், அதே மாதிரி பார்க்க போனால் இங்கே வந்து இந்த சிபியில் வேலை செய்கிற
ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் வேலையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவருடைய மனைவி ஒரு வைத்தியர். யாரது? அவருடைய குடும்பத்துக்குள்ளே பல வைத்தியர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அதுவும் வருதில்லை. அதுபோல் இங்கே பார்த்து அஜந்தா, டாக்டர் அஜந்தா, அதே போன்று பலர். எனக்கு அது மட்டும் எனது மாணவியும் என்று சொல்லலாம். சகாதேவராஜோட மகள் மைதிலி, எதிர்கால வைத்திய நிபுணர். அவர் பலரை கொண்ட கிராமம் இந்த கிராமம். பலருன்னு வைத்திய நிபுணர்கள் என்று சொல்லக்கூட அடுக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த மாணவி வைத்திய துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு எவ்வளோ பேர் சொல்ல போனால் இவர்கிட்ட இப்போ நான் கேட்டால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எந்த பாடசாலையில் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய அப்பாவும் பக்கத்தில் இருந்தார். அவர் தந்தை பரமேஸ்வரன். இவரை இப்போ சொல்லிக்கொண்டு போனால் இவருடைய சகோதரியை திருமணம் செய்திருந்தவர், அதாவது ஆர்கிடெக்ட் மகேந்திரன். என்ன ஞானிஜிஎஸ். அவர் சுனாமியில் உயிரிழந்தது. சகோதரியோட கணவர் ஆர்கிடெக்ட் மகேந்திரன். அந்த காலத்தில் கட்டட கலைஞர் சொன்னால் ஆர்கிடெக்ட் அவர் மாதிரி தான். அவர் இப்போ பார்த்தா ஆர்கிடெக்ட் மகேந்திரன் மாதிரி தான் அவர் முகமும் இருக்குது. ஆர்கிடெக்ட் மகேந்திரனுடைய அதாவது ஆர்கிடெக்ட் மகேந்திரனுடைய தம்பி தான் இவருடைய சகோதரியை திருமணம் செய்திருந்தவர்கள். அந்த மாதிரி வருகின்றது. இந்த மாணவியினுடைய அம்மா பரநிர்வம் சிங்கம் மாஸ்டரினுடைய மகள். அம்மாவும் ஒரு ஆசிரியை. எங்கே படிப்பிக்காமா? கண்ணை இந்து வித்தியாலயத்தில் படிப்பிக்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டு போகக்குள்ள நான் கேட்ட பிள்ளை எங்கே படிக்கிறேன்ட்டு சொல்லி அவர் சொன்னால் அந்த ஆர்கேஎம் பெண்கள் பாடசாலை. அப்போ நான் கேட்டேன் பொம்பளை பள்ளியாண்டி. கொஞ்சம் யோசிச்சாவு. அப்போ தக்கண்டு பார்த்தா தந்துட்டு கேட்டேன். அவரும் கொஞ்சம் யோசிச்சு தெரியக்கூடாது. நான் சொன்னேன் பொம்பளை பள்ளியாண்டு. அப்போ அவர் சொன்னார் இப்போ அந்த பேர்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற குறைவு தானே, இப்போ பிள்ளைகளாக்கலாம் ஆம்பளை பள்ளி பொம்பளை பிள்ளைன்னு யூஸ் பண்ணுறது. அப்போ நான் சொன்னேன் இல்லை, காரதியில் ஒவ்வொருக்கும் ஒரு பட்ட பேர் இருக்குது. அதே போல் ஆம்பளை பிள்ளைன்னுவாங்க பொம்பளை பிள்ளைன்னுவாங்க அப்படின்னு சொல்லி கதைக்கு போட்டு தான் இப்போ ஆரம்பிக்கக்கூட. இப்போ வருவோம் கதைக்கு. உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? பரமேஸ்வரன் விவிதா. பரமேஸ்வரன் விவிதா. பரமேஸ்வரன் விவிதா. எவ்வளோ ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ எல்லோரும் கேட்கவும் இல்லை, நீங்கள் ஏன் வந்தீங்க, என்னத்துக்கு இருக்க சொல்கிறீங்க, பேட்டி எடுக்க போகிறீங்களான்னு ஒரு கதையும் இல்லை. வந்தாச்சு இருந்தாச்சு கதையில் உடனடியாக பேட்டிக்கு தயாராகியாச்சு. இப்போ நான் போய் 2-3 இடங்களில் ஒரு இடத்துல கொஞ்சம் வெக்கப்பட்டாலும் மற்றவர்களெல்லாம் அந்த காரதி கிராமம் என்கின்ற அந்த கம்பீரமான தோற்றமும் அதுக்கு விடையளிக்கிற தன்மை நிறையவே இருந்தது. அது மாதிரி இப்போ கூட பார்க்கக்குள்ள நீங்கள் பெண்கள் பாடசாலையில் படித்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்து 179 புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்து அதன் பின்பு 9 A சித்திகளை பெற்று அது மாத்திரமல்ல தற்போது பற்று மத்திய மகாவித்தியாலயத்தில் பற்றுப்பில்லை காரதீபில் அந்த வித்தியாலயத்தில் எல்லாரும் அடிச்சு விடுவாங்க. எனக்கு பற்று பண்ணி ஏன்னா தொடர்ச்சியாக நம்மள நான் காய்ச்சது பற்றுப்பு மத்திய மகாவித்தியாலயம் உண்டு. ஆகவே அடியாம்பலம் காரதீபு மத்திய கல்லூரியில், காரதீபு விபுலானந்த மத்திய கல்லூரியில், காரதீபு சென்ட்ரல் காலேஜில் கற்று தற்போதைக்கு இவ மெடிசின் மருத்துவத்துறை தெரிவாயிருக்கிறாவு. 3 சித்திகளை பெற்றிருக்கிறாவு. மாவட்ட மட்டத்தில் என்ன ரேங்க்? 36. மாவட்ட மட்டத்தில் 36வது ரேங்க்லேயும் ஐலண்ட் ரேங்கில் 1087 பேர் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படுது. உங்களுக்கு எந்த கேம்பஸ் கிடைக்கும்? அதாவது ரூனு பல்கலைக்கழகம் தான் இவருக்கு கிடைக்க போகும். அந்த வகையில் உங்களுடைய வெற்றி 3 A சித்தி வரும்படி நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரைட். உங்களுக்கு பாடசாலையில் கற்பித்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது பயாலஜி கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாம் யார்? பயாலஜி வக்ஸலா டீச்சரும் சிந்து டீச்சரும், ஃபிசிக்ஸ் அருள் சார், கெமிஸ்ட்ரி அருணா டீச்சர். டியூஷன் எய்ம்டிஏக்குலாம் போனேன். அங்கே ஃபிசிக்ஸ் சாதிக் சார் எடுத்தவர், பயாலஜி மன்சூர் சாரும் ஒய் சாரும், கெமிஸ்ட்ரி ஜெயகாந்தன் சாரும். வெரி குட், நல்ல ஒரு சார் ஜெயகாந்தன் சார். அவரும் நல்ல பிரபலியமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டீச்சர் கெமிஸ்ட்ரி. அதை விட நீங்கள் பயாலஜி ஒரு ஆள் சொன்னீங்க மன்சூர். அவர் நல்ல பிரபலியமான முன்னாள் வலய கல்வி பணிப்பாளராக இருந்தவர். ஸ்ரீலங்கா எடுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகவும் பிரபலியமான ஒரு டியூஷன் ஆசிரியராக இருந்தார், எனது அன்புக்குரிய நண்பர். அதே போன்று இன்னொரு ஒய் சார் மருத்துவமனையைச் சேர்ந்தவர். அவர் மிகவும் நினைக்கிறேன் அவருடைய மகனும் தற்போது மருத்துவ மாணவனாக இருந்தான் நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு ஞாபகம் இல்லை. அவரோட வயசர் தானே? வயசு. ஓகே. அப்போ நல்ல ஆட்கள்லாம் நல்லா டீச்சர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. அதை விட நாங்கள் பாடசாலையிலையும் கூட நேரம் செலவிடுவோம் 6 மணி நேரம். அந்த வகையில் மீண்டும் ஒரு தடவை சொல்லுவோம், பாடசாலையில் யார்கிட்ட படிச்சிங்க? யார் சார் மாட்ட படிச்சிங்க? அருணா டீச்சர், அருள் சார், சிந்து டீச்சர், வக்ஸலா டீச்சர். டீச்சர் நீங்கள் போய் இப்போ வைத்திய நிபுணராக வைத்தியராக வருவீங்க. அது வைத்திய நிபுணர், அதில் மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதாவது ஒரு வைத்திய நிபுணராக வார இடத்துல என்ன ஃபீல்டை நீங்கள் தெரிவிச்சுவீங்க? யோசிக்கலை என்றாலும் எங்களுக்கு வேறு ஒன்றும் அந்த இது நாங்கள் சாதாரணமான இடங்களோட சொல்லிக்கிறோம். காரணம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு அது என்ன இருக்கும்? நம்ம ஊரில் நான் அதையும் சொல்லி மறந்த அந்த வீட்டு செல்லத்துறையர்ன்னு சொல்லி வீட்டு செல்லத்துறையர் பேத்தி
வீரிஜல தேடுற மகள் அவளும் இப்போ ஒரு சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் அவள் டிப்ளமாவும் செய்திருந்து பாஸ் பண்ணியிருந்தவள் அதே மாதிரி சிறுபிள்ளை வைத்திய நிபுணராக இருக்கும். எனக்கு எல்லாரும் அபி நான் சொன்ன அந்த பிள்ளையோட பேர் வந்து அபி டாக்டர் அருளானந்தத்து மகளை மறுபடியும் அந்த இன்ஜினியர் சிபி இன்ஜினியர் அவத்தை நான் அபியை சொன்னேன். மற்ற அது மகேசன் மகளோட பேர் எல்லாம் வருது எனக்கு. ரைட், ஓகே. அவ்வாறு இருக்கவங்க என்ன சொன்னாங்க கடைசாவது? என்ன ஃபீல்ட் என்ன ஃபீல்டு தெரிவிச்சுவீங்க? அது நான் யோசிக்கல. இனி ஃபியூச்சரில் என்ன வேக்கன்சி கூட இருக்கோ, எதுக்கு கூட இடம் இருக்கோ அதுக்கு போகிறோம். அதாவது உங்களுக்கு அப்படி என்னக்குள்ள எது அதிகமாக போவீங்க? பீடியாட்ரிக்ஸ் வந்து விஓஜி அப்படி ஆப்ஸ்டெடிக்ஸ் கைனகாலஜி மாப்பேர் வைத்திய நிபுணர் பக்கம் தான் கொஞ்சம் விழுக்குது. அங்கால அப்படி நியூரோ கார்டியோலஜிஸ்ட் இல்லாட்டி நியூரோசர்ஜன் இல்லை நியூரோலஜிஸ்ட்னு சொல்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு விருப்பம். நீங்கள் பாடசாலை மாணவியாக இருந்த காலங்களில் டியூஷனுக்கெல்லாம் போய் தான் கடும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. பொன்புல பள்ளியில் உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டு போகக்குள்ள நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன இந்த வெற்றியை இலக்கு அடைகிறதுக்கு? இல்லை எல்லாம் ஒரு ஃப்ளோலாம் போனேன். ஐ மீன் படிச்சுக்குள்ள அந்த ரேங்க் முன்னு போகிற மாதிரி தெரியும் தானே. நான் படிக்கிற வீதம் கூடி வர்றது தெரிஞ்சது. அப்போ ஏஎல்ல சயின்ஸ் படிப்பு ஜோதிச்சேன் படித்தேன். அவன் தான் படித்தேன். அப்போ இந்த நான் இன்னொன்று கேட்குறேன் சொன்னால் இப்போ ஒரு மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லக்குள்ள இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, படிச்சு இந்த இலக்கு அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு வைத்தியராக போகிறீங்க. எனக்கு உங்கள் படிக்க காலங்களில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் வந்து அப்படி இல்லை. எல்லாமே இப்போ ஸ்கூல்லக்குள்ள எல்லாமே எப்படி ஃப்ளோவில் போகிறது தானே. படித்து போனேன் அவ்வளோதான். மறக்க முடியாத சம்பவம் மட்டும் இல்லை. நானே சொல்கிறேன் மறக்க முடியாத சம்பவம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். என்னென்னா சுனாமி காலத்தில் அந்த டைம் நாங்கள் பிறக்கல. நீங்கள் பிறக்கலைன்றபடியாக உங்களுக்கு அது மறக்க முடியாத சம்பவம் அதுக்கு அதே நேரத்தில் பிறக்கலை. 2006 பிறந்த 2005 சுனாமி செய்த அந்த நேரத்தில் உங்களுடைய அப்பாவினுடைய கூட பிறந்த சகோதரியுடைய கணவரான ஒரு பேர் ஞானி ஜிஎஸும் அவருடைய பிள்ளை எத்தனை வயது? 9 வயதில் மூவரும் காளி கோயிலுக்கு தீர்த்தத்துக்கு போயிருந்த நேரத்தில் சுனாமி அலையால் அடித்து செல்லப்பட்டு மரணமடைந்தது. அது உங்களோட குடும்பத்தில் எனக்கு நல்ல ஞாபகம். என்னுடைய அக்காவை நல்ல ஞாபகம், அக்காவோட கணவரை நல்ல ஞாபகம், எல்லாரும் நல்ல ஞாபகம். அது ஒரு நான் தான் அந்த காலத்தில் உடவியலாளராக இருந்து முதற்தடவையாக அந்த இதை காணொலியை சேகரிக்கிறதுக்கு நான் அந்த இடங்களுக்கு வந்திருந்தபடியாக எனக்கு நல்லா தெரியும். அதுதான் உங்களோட இதில் மறக்க முடியாத சம்பவங்களாக இண்டையிலேருந்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். நீங்கள் பிறப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முதல் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள என்று கூறி இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய ஜூனியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இன்னும் நல்லா படித்தா விடுவாங்க. இன்னும் நல்லா படிக்கணும். இன்னும் நல்லா படித்தா விடுவாங்கன்னு சொன்னால் என்ன நல்லா என்னடா 3 பாடத்துலையும் ஒரே அளவு படிக்கணும். ஒரு பாடத்தில் கூட படித்து இன்னொரு பாடத்தில் குறைய படிக்கக்கூடாது. 3 ஒரே லெவலில் படிக்கணும். 3 பாடத்தையும் ஒரே லெவலில் படிக்கணும். படிக்க அந்த இறுதி இலக்க ஈஸியாக போகணும். இப்படி பார்க்கக்கூட கேட்பாங்க. சின்ன வயதில் கேட்பாங்க உங்களோட அம்மாவோட விருப்பமா அப்பாவோட விருப்பமான்றமா. நான் இப்போ கேட்க போகிறேன் என்னென்னா உங்களுடைய இந்த வெற்றிக்கு அதாவது இப்போ போனேன் ஒரு பிள்ளை நான் இப்போ சொன்னேன் மயில்வானத்தில் மகள் பொறியியல் படம் தெரிவேன் இறுதி வரையில் அடிச்சுக்கோனாவோ எந்த வெற்றிக்கு காரணம் அப்பா. நான் திரும்ப கேட்டேன் எந்த வெற்றிக்கு காரணம் அப்பா தான். ஏன் என்னை நேரத்துக்கு டியூஷனுக்கு கொண்டு அழைச்சிட்டு போய் அவ்வளவும் செய்தவர். அப்போ நான் காசு யார் தந்தேன்னு கேட்டேன். எல்லாமே அப்பா தான் ரெண்டு விட்டு கொடுக்கல. அப்படி கேட்கேன் உங்களுடைய இந்த உயர்வுக்கு இந்த உயர்வுக்கு அம்மாவும் டீச்சர் அப்பாவும் டீச்சர் இந்த உயர்வுக்கு இந்த வெற்றிக்கு காரணம் யார்? அம்மாவா அப்பாவா? 2 பேரும். நான் 2 பேர் மட்டும் சொல்லப்படான்னு சொல்லிட்டேன். 2 பேரில் ஒரு ஆள் சொல்லியே ஆகணும். அப்படித்தான் இவர் அப்பாவுக்கு சில சப்போர்ட் செய்வார், அம்மா சில சப்போர்ட் செய்வார். அப்பா என்ன சப்போர்ட் செய்தார்? கிளாஸுக்கு ஏற்றி கொண்டு வருவேன். அப்படி இங்கே அப்புறம் இன்னும் காசு தர அப்படி அப்புறம் அம்மா இங்கே நிறைய வேலை செய்ய விட மாட்டாங்க. அம்மா நிறைய வேலை செய்ய விட மாட்டாங்க. அதால் அம்மா நிறைய வேலை செய்ய விட்டுருந்தாண்டா இவர் அப்பா விட்டிக்க மாட்டார். ஏன் இல்லை அவருக்கு தெரியும் தானே எப்படி படிக்கணும். அப்போ அம்மா வந்து வேலை செய்ய விடுற இல்லையா அவங்கள? அப்போ வேலை செய்ய விட மாட்டாங்க. அப்போ சோம்பேறி ஆக்கியிருக்காங்க அவங்கள? இல்லை என்ன வேலை அந்த டைமுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த செய்ய விட்டிருக்காங்க. அப்போ இது 2 பேர்லேயும் வந்து அப்போ உங்களுக்கு கூட உங்களோட அப்பா தான் இதாக இருந்திருக்காரு. அவ செஞ்ச ஹெல்ப் இல்லாமல் போயிடுமே. அவங்க ஹெல்ப் பண்ணிக்காரு. அப்பாவும் ஹெல்ப் பண்ணிக்காரு, அம்மாவும் ஹெல்ப் பண்ணிக்காவும். அப்பாவும் ஹெல்ப் பண்ணி என்ன 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்காங்க. அப்போ 2 ஈக்குவல். நான் ஈக்குவல் சொல்லாதங்க. நான் ஒரு ஆளை சொல்லுங்க சொன்னேன். நான் வந்து அப்படி சொல்கிறேன். அப்படி சொல்லல. ஏன்டா பிறந்த மண் காரதி விட்டு கொடுக்காது அம்மாவையும் அப்பாவையும். அதான் நான் இப்படி அந்த வகையிலே
முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் வியூலான தாடிகள் பிறந்தமன் காரதீவிலே கல்வியாறு என்று சொல்லக்கூடிய காரதீவிலே வீரம் சிறந்த விளைநிலம் காரதீவிலே இன்று மருத்துவ படத்துக்கு தெரிவாக இருக்கின்ற 3 சித்திகளை பெற்றிருக்கின்ற அதேபோன்று 9 சித்திகளை பெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையிலே சித்தி அடைந்த இந்த மாணவியின் எதிர்காலம் நல்ல படத்திலே வர வேண்டும் என்று கூறி இவர் தொடர்ச்சியாக நிச்சயமாக ஒரு வைத்திய நிபுணர் தான். இவருடைய அந்த பாதை சிறப்பாக அமைய வேண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.